ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். நம்ம ஒரு 7 விதமான நெய்வேத்தியங்கள், சாமி நெய்வேத்தியங்கள், விரதங்களுக்காக நம்ம எப்படி தாற்பயமாக செய்யணும், முறையாக நம்ம முன்னோர்கள் நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு நிறைய பலன் இருக்குங்க. அது தாற்பயமாக நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது நம்மளுடைய மனம் அமைதியாக இருக்கணும். அதே மாதிரி வீட்டில் எந்த சண்டை கூச்சல் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கேசரி நைவேத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெள்ளத்துலேயும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கற்கண்டு சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். சர்க்கரையை நம்ம அதில் சேர்க்கக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு நம்ம தாற்பயமாக பண்ணணும். அதே மாதிரி ரெகுலராக நம்ம வீட்டில் பாத்திரங்களை யூஸ் பண்ணாமல் சாமிக்குன்னு தனியாக பாத்திரங்களை நம்ம வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வெஜ்ஜி தான் சமைப்போம் அப்படின்னா அந்த பாத்திரங்களை நம்ம சாமிக்கு நெய்வேத்தியங்களாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காய்கறி அரியிற தட்டுகள் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற தட்டை நம்ம பயன்படுத்தக்கூடாது. காய்கறிக்கு சமையலுக்குன்னு ஒரு தனி தட்டு, காய்கறி கட் பண்ணுறதுக்குன்னு தனி தட்டுகள். அன்றைக்கிங்க பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயத்தெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும். அதே மாதிரி விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அடுத்தவங்க வீட்டில் எந்த உணவுப் பொருட்களையும் நம்ம அதாவது கடனாக வாங்குறது, இது இல்லைன்னா இது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணக்கூடாது. வீட்டில் சண்டை சச்சரவு கூச்சல் இல்லாமல் அமைதியாக ரிலாக்ஸாக முடிஞ்சளவு சாமியோட நாமங்களை சொல்லிக்கிட்டு நம்ம சமைக்கிறது நல்லது. சாமி நைவேத்தியங்கள் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நிறைய நெய்யை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம். ஏன்னா நெய் பசுவோட இடங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கிது இல்லைங்களா. அதில் 33 கோடி தேவர்களோட இது கிடைக்கும் நமக்கு. அதனால் முடிஞ்சளவு நெய், வெல்லம் இந்த மாதிரி இதை நம்ம பால் பொருட்களை நம்ம பயன்படுத்திக்கணும். ஒவ்வொரு நெய்வேத்தியத்துக்கும் ஒவ்வொரு அன்னதானத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குங்க. பார்க்கலாங்க. சக்கரை பொங்கல் நம்ம செஞ்சு சாமிக்கு படைக்கிறதுனால செல்வம் பெருகுங்க. பருப்பு பொங்கல், வெண்பொங்கல், இது மாதிரி இதில் என்ன பார்த்திங்கன்னா காரிய சித்தி கிடைக்கும். புளிசாதம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கனாக்கா வியாதி குணமாகுங்க. இந்த புளிசாதம் செஞ்சு நம்ம சாமிக்கு படைக்கிறதுனால. அதே மாதிரி தேங்காய் சாதம் நமக்கு செய்கிறப்ப பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு வீட்டில் நல்லா சொர்ணம் சேரும், நல்லா பணப்புழக்கம் அதிகரிக்கும்னு வச்சுக்கோங்களேன். எலுமிச்சம்பழ சாதம் ரோக நாசம், நோய்கள் எவ்வளோ பெரிய நோய்கள் இருந்தாலும் விலகும். இதை நம்ம செஞ்சு விநியோகம் பண்ணுறாங்க. கற்கண்டு அன்னம் நம்ம பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா வீட்டில் மங்களம் உண்டாகுங்க. நம்ம இதை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு செல்வம் உண்டாகும், கல்யாணம் திருமண தடைகள் நீங்கும். இதெல்லாம் கற்கண்டு சாதம் செஞ்சு சாமி. தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்றதுனால ஜீவரக நிவர்த்தி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது பால் அன்னம், ராஜபோகம். நமக்கு எல்லாமே அந்த பால் அன்னத்தில் கிடைக்கும் பார்த்திங்களா. அந்த பசுவோட இதிலேருந்து நம்ம பண்ணுறதுனால ராஜ போகம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்கங்க. இத்தனை நியமங்கள் நம்ம இதில் சொல்கிறாங்க. நம்ம கொண்டக்கடலை, பருப்பு இதெல்லாம் செய்கிறப்ப குருபலன்கள், இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குங்க. அதில் சாமிக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணுறப்ப மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக நம்ம அடுப்பெல்லாம் சுத்தபத்தமாக எல்லாமே செய்வோம். தெரியாமல் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அதுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சாமி நைவேத்தியங்களை படைச்சி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா காலை வேளையில் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பலன்னு வச்சுக்கோங்களேன். அம்மனுக்கெல்லாம் பண்ணுறப்ப மாலையில் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்களை பார்த்திங்கன்னா காலையில் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா மதியம் உச்சி வேலை 12-1 மணிக்குள்ளார இதெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இலையெல்லாம் போட்டுட்டு நம்ம இலையெல்லாம் போட்டு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படின்னு நம்ம சாமி அதில் காக்க வைக்கக்கூடாது. நம்ம பாடல்கள் பதிகங்கள் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொண்டாந்து இலை போட்டு வைக்கணுமா, தட்டில் வைக்கணுமா, சாமி நைவேத்தியங்களை ஒன்று அடுக்கி நம்ம சாமிக்கு முன்னாடி வச்சு அதை கரெக்டான டயத்துக்குள்ளார நம்ம நைவேத்தியங்களை படைச்சிடணும். அதை விட்டுட்டு நம்ம இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு பூஜை டைமிங் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா கரெக்டாக அந்த 1 ஹவர்னால் 1 ஹவருக்குள்ளே தான் நம்ம பூஜையை எடுத்து கரெக்டாக முடிச்சிடணும். அதுக்குள்ளார அதை விட்டுட்டு நம்ம ரொம்ப நேரமாக இழுத்து இப்போ படையலை போட்டு, சில பேர் படையலை போட்டு எல்லாமே சாமிக்கிட்ட வச்சுட்டு இருக்கும்போது பாட்டு பாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அது மாதிரியும் நம்ம பண்ணக்கூடாது. எல்லாமே முடிச்சுட்டு சாமியோட பதிகங்கள் பாடல்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம
சாமிக்கு இலை போட்டு என்னென்ன பழங்கள் பூக்கள் என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறதையும் இதெல்லாம் நம்ம பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைங்களை நம்ம வந்து கூப்பிட்டுக்கிட்டு அதுங்களுக்கு நம்மளுடைய வழிகாட்டு முறைகள் என்ன, நம்ம சாமி நைவேத்தியங்கள் எப்படி செய்யணும், அதே மாதிரியே நம்ம எப்படி சாமிக்கு விளக்கேற்றணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத குழந்தைங்க விளக்கு இருக்குது அப்படின்னாக்கா அதை ஏற்ற சொல்லணும், பூக்கள் வைக்க சொல்லணும். பையனுங்க இருந்தாலும் சரி பொண்ணுங்க இருந்தாலும் சரி அவங்கள வந்து நம்ம சாமி அறைக்கு கூப்பிட்டு இப்படி பண்ணுங்கள், இந்த பதிகங்களை பாடுங்க அப்படின்னு நம்மளோட இதை வந்து பூஜை முறைகளை நம்ம குழந்தைங்களுக்கு அன்றாடம் நம்ம சொல்லி கொடுக்குறப்ப அதுங்க வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் அவங்களும் வந்து அவங்களுடைய இதை எப்படி என்ன அப்படிங்கிற நம்மளோட வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம குழந்தைங்க தெரிஞ்சுக்குவாங்கங்க. அதே மாதிரி தான தர்மங்கள் வந்து நம்ம நிறைய இடங்களில் போய் தேடி நம்மளால் பண்ண முடியாது. நம்ம வீட்டுக்கு மாடியில் அருகில் இருக்கிற ஒரு சிட்டுக்குருவி பறவைகளுக்கு நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்மளுடைய திருப்திக்கு போட்டு சந்தோஷம் அடைஞ்சிக்கலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து நெய்வேத்தியம் சாமிக்கு வடையெல்லாம் போடுறோம் அப்படின்னாக்கா இதில் வந்து ஒரு சிலர் வந்து வெங்காயம் அரைஞ்சி போட்டுட்டு செய்கிறாங்க. அதாவது அமாவாசைனாலும் கூட செய்கிறாங்க. அப்படி வந்து நம்ம செய்யக்கூடாது. சில காய்கறிகளை வந்து நம்ம வந்து தவிர்த்தணும். இந்த பூஜை முறைக்கு நம்ம பண்ணுறப்ப முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து முடிஞ்சளவு தவிர்த்துடும். முடிஞ்சளவு சாமிக்கு பண்ணுறப்ப பார்த்திங்கனாக்கா இனிப்பு அதிகமாக வச்சு படைக்கிறதுனால நமக்கு வந்து நல்லா பணம் வந்து பல வழியில் வரும் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை ஃபாலோ